ஸ்கின் நல்லா இருக்கணும், ஸ்கின் டோன் நல்லா இருக்கணும், பளபளன்னு இருக்கணும். இது எல்லாருக்குமே ஆசை. அந்த ஸ்கின் டோன் நல்லா இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் பூசுறது தான் ரொம்ப ஒரு கல்ச்சராக இருக்குது. இன்டர்னலாக அது மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் இந்த மூணின் மூலமும் ஸ்கின்னை வந்து ரொம்ப பாதுகாக்கலாம். அதுதான் நிரந்தரமான மெத்தடு. ஸ்கின்னுங்கிறது பார்க்க வெளியில் இருந்தாலும் அது உள்ளே இருந்து வர்ற ஒரு ஆர்கன். ஸ்கின் தான் உடம்புலேயே மிகப்பெரிய ஆர்கன். ஸோ ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு, தோல் பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைசஸை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு உணவு முறையை கொஞ்சமாக சொல்லித்தரேன். அது ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மனநிலை பற்றி கொஞ்சமாக சொல்லித்தரேன். ஸ்கின்னு நல்லா இருக்கணும்னா அஸ் யூஸ்வல் வழக்கம் போல் எல்லா ஆர்கன்ஸ் மாதிரியும் அதுக்கும் மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தான் மெயினாக இருக்குது. அதில் மனநிலையே 70% இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். மனம் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருந்தால் தான் அது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை ப்ராப்பராக பாஸ் பண்ணி நம்மளோட ட்ரைனேஜ் எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறது. ட்ரைனேஜ்னால் நம்மளோட கழிவெல்லாம் வெளியில் போக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வழியாக இன்னும் யூரின், மோஷன் அந்த மாதிரி ஸ்கின்னில் இருக்கிற அந்த போர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னில் இருக்க முடியில் இருக்கிற அந்த வேர்வை துவாரங்கள் இருக்குல்ல, அது வழியெல்லாம் வெளியில் போகுது. அப்போ அந்த ஸ்கின் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு வந்து மெயின் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனநிலையை ரொம்ப அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம், டிப்ரெஷன்னா சோகம், ஆங்ஸைட்டினா ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைக்கணும். அப்படிப்பட்ட ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனை குறைச்சி மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழணும். நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும். அண்டு எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப க்ரூக்டாவோ கிரிமினலாவோ யோசிக்கக்கூடாது. ரொம்ப நேர்மையாக, அன்பாக, உங்களுக்கும் பிறருக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை தர்ற விஷயங்களே யோசிக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு முக்கியம். ஒன்று ஆச்சுங்களா. கடவுள் பக்தி இருக்கணும். நல்லா சாமி கும்பிட்டு எல்லாம் உங்களோட பாரத்தை எல்லாம் கடவுள் மேலே போட்டுட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்கணும். உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்ச விஷயத்தை மட்டும்தான், சிம்பிளானது தான் சால்வ் பண்ணணும். ரொம்ப பெரிய விஷயத்தையெல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்களோட முயற்சி எடுக்கணும். இதுவுமே மனநிலையை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு, ஹாப்பியான லைஃபு, அன்பான லைஃப்பை நீங்கள் எய்ம் பண்ணணும். ஏன் படிக்கணும்னு எய்ம் பண்ணால் படிச்சிடுறீங்க, வீடு கட்டணும்னு எய்ம் பண்ணால் வீடு கட்டிடுறீங்க, அப்புறம் கார் வாங்கணும்னு நினச்சா கார் வாங்கி. அதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ இது மனநிலைக்கு. ரெண்டாவது உணவில் பழங்கள், காய்கறிகள் தான் நம்மளோட ஸ்கின்னை நல்லா வச்சுருக்குது. ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கொய்யா, சாத்துக்குடி, ஆரஞ்சு, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், ஆம்லா, அப்புறம் வந்து பப்பாயா, அப்புறம் வந்து அன்னாசி பழம், அதுக்கப்புறம் இது தர்பூசணி, அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு, இது மாதிரி ஏகப்பட்ட பழங்கள் இருக்குல்ல, ஃபிக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ், இது மாதிரி பழங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுற கேரக்டர் இருக்கணும். அதுலேயும் விட்டமின் சி இருக்கிற ஆரஞ்சு இல்லாட்டின்னா நெல்லிக்காய் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும். அப்போ தான் ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் போய் அப்போ தான் வந்து நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அது முக்கியமாக தேவைப்படுது. சரி, இப்போ இது மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை தவிர மனநிலை சம்மந்தமாக இன்னும் சிலது இருக்குது. நைட்டு 9 மணி 10 மணிலேருந்து காலையில் 6 மணி 7 மணி வரைக்கும் தூங்கணும். அப்போ தான் கண்ணை சுற்றி கருவலை இல்லாமல் இருக்கும். அப்போ தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது நான் எக்ஸசைஸ்க்கு வர்றேன். எக்ஸசைஸில் என்னென்னா நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். அப்படின்னா நிற்கிறது, ஓடுறது, நடக்கிறது, டான்ஸு இந்த மாதிரிலாம் இல்லாமல் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற யோகா பயிற்சி, எக்ஸசைசஸ். அது வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் விடாமல் செய்கிற எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஸ்கின்னை நல்லா வச்சுருக்கோம். இப்போ ஃபேஷியல் ஸ்கின்னுக்கான எக்ஸசைஸ் சும்மா 3 நாள் செஞ்சு காட்டுறேன். ஆனால் நிறையா இருக்குது. இந்த ஃப்ரான்டாலிஸுங்கிற மசிலுக்கு நெத்தியை மேலே சுழிச்சு 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, கீழே போட்டு 10, திரும்ப 2வது தடவை 10 கவுண்ட்ஸ், 10, தேர்ட் டைம் 1 2 3 4 5 6 7 8 9 10, ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 தடவை பண்ணுறது. நெத்தியை சுருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10, ரிலாக்ஸ்
10 கவுண்ட்ஸ், திரும்ப 2வது தடவை சுருக்கிறது ரிலாக்ஸ், 3வது தடவை சுருக்கிறது 10 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ். இந்த மாதிரி 10 வரைக்கும் வச்சுருக்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடுறது 10 வரைக்கும், திறக்கிறது 10 வரைக்கும். இந்த மாதிரி ஒரு 7 தடவை. கண்ணை இருக்குமா மூடுறது 10 வரைக்கும், திறக்கிறது. ஐக்கான எக்ஸசைஸு அந்த மாதிரி ஃபேஸில் எல்லா மசில்ஸ்க்கும் ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டர் சூப்பர்சிலியா, ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை, நேசாலிஸ், ரைசோரியஸ், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ், அப்பர் லோவர், மென்டாலிஸ், இது மாதிரி எல்லா மசில்ஸ்க்கும் செய்யணும். அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே இழுக்கிறது வயிறு வரைக்கும் 7 கவுண்ட்டு, ஹோல்டு 7 கவுண்ட்டு, வெளியில் விடுறது 9 கவுண்ட்டு. அந்த மாதிரி செய்யுங்க. பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸு. இப்போ 1ன்னு சொல்லிவிட்டு நான் 7 கவுண்ட் இருக்கிறேன், ஹோல்டு 7, வெளியில் விடுறது 9. ஏன்னா அப்போ தான் வயிறில் இருக்கிற கெட்ட காற்றெல்லாம் போகும். இந்த எக்ஸசைஸ் வந்து எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் போக வச்சு ஸ்கின்னை நல்லா வச்சுருக்கோம். Two, 3, இந்த மாதிரி எக்ஸசைசஸ் 7 தடவை பண்ணுங்கள். இன்னும் நிறையா பெக்டோரல், அப்புறம் எல்லா ஸ்கின், அப்டாமினல், குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் குளூட்டியல், காஃப் எல்லாம் பாதம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸசைசஸ் தெரிஞ்சுக்கணும், தோல் பலன்னு இருக்கணும்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.